நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாய் இருக்கிற கடவுளின் பேரன்பும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. என் அன்பு இறை உறவுகளே, நோன்பு நாட்களின் முதலாம் ஞாயிறாகிய ஞாயிற்றுக்கிழமை வாசித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, அது மத்தேயு 4ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 1 11 வரை. மத்தேயு 4 வார்த்தைகள் 1 11 வரை. இயேசு 40 நாள் நோன்பு இருந்த பொழுது பின்பு அவரை பிசாசு அழகையானவன் அவரை சோதித்த நிகழ்வை அந்த நற்செய்தி பகுதி பதிவு செய்திருக்கிறது. 3 நிகழ்வுகள் அதிலே சொல்லப்படுகிறது. ஒன்று, கல்லிலிருந்து அப்பத்தை ஏற்படுத்து என்கின்ற முதல் நிகழ்வு. 2வது, நீ மேலிருந்து கீழாக குதிக்கவும், அப்படி குதிக்கிற பொழுது கடவுள் தமது தூதர்களால் உம்மை காப்பாற்றக்கூடும் என்றும். 3வதாக, அழகியாகிய என்னை படைந்து கொள், இந்த உலகம் முழுவதும் உனக்கு சொந்தமாகும் என்கின்ற இந்த 3 நிகழ்வை இந்த சோதனைக்குரிய நிகழ்வாக சந்தித்ததாக ஆண்டவர் இயேசு அதை மேற்கொண்டதாகவும் இந்த பகுதி நமக்கு பதிவு செய்தது. நண்பு இறை உறவுகளே, முதல் நிகழ்வு கல்லை அப்பமாக மாற்றுகிற நிகழ்வு. அப்பம் உணவு என்றால் வாழ்வு. அந்த வாழ்வை எப்படி வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அழகை ஏற்படுத்துவதாக பதிவு செய்கிறது. நாம் சாப்பிட வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்து சாப்பிடலாம் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கிறது அல்லவா, அது அழகையின் சிந்தனை. 2வது, நாம் ஏதாவது சராசரி மனிதன் செய்கிற செயலிலிருந்து ஏதாவது குறுக்கு வழியிலே மற்றவர்களிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டி நாம் பெரியவர்களாக, நாம் உயர்ந்தவர்களாக, நாம் அதிசயத்தக்கவர்களாக நம்மை உலகில் காட்டிக்கொள்வது. 3வது, தீமையோடு முற்று முழுவதுமாக கரைந்து இணைந்து ஓடினால் இந்த உலகம் அனைத்தும் நமக்கு கீழாக வந்துவிடும் என்கின்ற பேராசை. இப்படிப்பட்ட சிந்தனைகள், தீமையின் எண்ணங்கள், பிசாசின் எண்ணங்கள், அவைகளை கட்டாயம் அகற்ற வேண்டும் என்பது இந்த பகுதி நமக்கு தருகிற மிகப்பெரிய படிப்பனை. நாம் பல வேளைகளில் சோதனைகள் வருவது கடவுளால் என்று நினைக்கிறோம். சோதனைகளை கொடுத்து மனிதனை கடவுளின் நோக்கத்திலிருந்து பிசாசானவன் விளக்குகிறான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகளை கடவுள் தருவதில்லை. அந்த சோதனைகள் தீமையின் ஊடாக வருவது, அதுவும் மனிதர்களாகிய நமது பிழையினாலேயே வருவது. அப்படிப்பட்ட சோதனைகளின் நேரங்களில் நாம் உலகத்தின் ஓட்டத்தோடு கரைந்து போய் தீமையோடு இணைந்து கொண்டு நாம் அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்து விடலாம், அந்த வாழ்க்கையை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிற இந்த எண்ணங்கள் எல்லாம் அழகையின் சிந்தனைகள். அது கடவுளுக்கு ஏற்புடையதல்ல என்ற உண்மையை புரிந்து கொள்ள அழைக்கப்படும். இந்த நோன்பு நாட்கள் எதற்காக என்றால், நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலும் எப்படி வேணுமானாலும் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நம் துன்பங்களின் ஊடாகவும் நாம் நேர்மையோடும் வாழ்ந்து பிழைக்க வேண்டும். நம்முடைய நேர்மையும் உண்மையின் வழியாக, உழைப்பின் வழியாக, நல்லவைகள் வழியாக நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். தீமையோடு கரைந்து பேராசையினால் உலகம் முழுவதும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்கான நோன்பு நாட்களாக இருந்தால், ஆண்டவர் இயேசுவை போல நீங்களும் நானும் தேவ தூதர்களால், இறை தூதர்களால் வாழ்த்து பெறக்கூடியவர்களாக மாற முடியும் என்கின்ற மாபெரும் உண்மையை இந்த பகுதி நமக்கு பதிவு செய்கிறது. என் அன்பு இறை உறவுகளே, இந்த 40 நாள் நாம் உண்ணாமல் நோன்பிருந்து கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கான பயிற்சியை மேற்கொள்ளுகிறது. எதற்கென்றால், இது ஒரு தனிநபர்களுடைய ஒரு சில விண்ணப்பங்களை, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், ஆண்டவரே எனக்கு நான் இந்த துறையிலே எனக்கு வேலை கிடைத்து விட வேண்டும்,
எனக்கு திருமணமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணங்கள் அல்லது சுயநலம் சார்ந்த காரணங்களுக்காக நோன்பு இருப்பது அல்ல. மாறாக, ஆண்டவரே, என் நெருக்கடிகளிலும் சஞ்சலங்களிலும் துயரங்களிலும் கூட நான் நேர்மையோடு வாழ்வதுதான் கடவுளுக்குரிய வாழ்க்கை, அதுவே என்னை கடவுளோடு இணைத்து செல்லக்கூடியது என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் இந்த நோன்பு நாட்களில் ஆண்டவரோடு இணைந்து சங்கடங்களுக்கும் தீமைகளுக்கும் மத்தியில் நாம் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்கின்ற ஒப்படைப்பை வளர்த்து கொள்வதாக இருக்க அமைந்தால் அது ஏற்புடைய ஒரு நோன்பாக இருக்கும். அப்படி ஒப்படைப்புள்ள மனிதர்களை நாம் அங்கீகரிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையோடு வாழ்பவர்களை பார்த்து கிண்டலும் கேலியும் பிழைக்க தெரியாதவன், இவன் வைக்கப்போரில் படுத்த நாய் என்று தடித்த வார்த்தைகளை கூட நாம் நேர்மையோடு இருப்பவர்களை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்கிறோம். இப்படியெல்லாம் அது ஏதோ பெரிய அறிவுபூர்வமாக நாம் சொல்வதை போல இருக்கிறது. சில வேளைகளில், இன்னும் சில வேளைகளில் ஒருவன் திருடி சம்பாதித்து தன் பொறுப்புகளில் இருக்கிற போது நல்ல கொள்ள அடிச்சு திருடி சம்பாரிச்சு வாழுகிற மனிதர்களை நல்லா சம்பாரிச்சுட்டாருப்பா, நல்லா செட்டில் ஆயிட்டாருப்பா அவரு என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சொல்லுகிறோம் என்றால் அதன் பொருள் என்ன தெரியுமா? நாம் பிசாசோடு அழகியோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். திருடி தின்னுகிறான் என்றால் அவன் திருடி தன் பொறுப்புகளில் இருந்து திருடி தின்னுகிறான். அவன் தன் பொறுப்புகளிலே அவன் ஏமாற்றி வாழ்ந்தான் என்று சொன்னால் நாம் நேர்மையுடையவன். அதை விட்டு அவன் நல்லா சம்பாரிச்சிட்டாரு, அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாரு, இவர் பிழைக்க தெரியாதவர் என்கின்ற நல்லவைகளுக்கு எதிரான நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதானே இந்த உலகம், உலகத்தோடு ஒத்துப்போலாமே என்று சொல்வதெல்லாம் கடவுளின் பார்வையில் அருவருப்பு என்பதை புரிந்து கொள்ளுகிற நோன்பு நாட்களாக இது இருக்க வேண்டும். இந்த நோன்பு நாட்கள், ஆண்டவரே, என் துன்பங்களுக்கு மத்தியில் என் சங்கடங்களுக்கு மத்தியிலும் நான் உண்மையோடும் நேர்மையோடும் நீர் விரும்புகிற உம்முடைய பண்புகளை என் வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வாழுகிற உறுதியை என்னிலே ஏற்படுத்தும் என்று கேட்டால் அது பொருளுடைய ஒரு நோன்பாக, ஆண்டவர் இதோ இவன் என் நேசகுமாரன், இதோ என் நேசகுமாரத்தி என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய பேறு பெற்றவர்களாக மாறும். அப்படி நேர்மையோடு வாழ்கிறவர்களை அங்கீகரிக்கக்கூடிய மனதும் நமக்கு தேவை. அப்படி நேர்மையோடு உழைத்து முன்னேறுகிற, நேர்மையோடு தன் பொறுப்புகளில் நடப்பவர்களை அங்கீகரிக்கவும் அவர்களை ஊக்கமூட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அது மனிதர்களாகி நாம் செய்ய வேண்டிய மாபெரும் கடமை. நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள், நாம் தேர்ந்தெடுக்கிற பொறுப்புள்ளவர்கள், பொறுப்பிலே இருப்பவர்கள் தவறு செய்தால் தவறு என்றும், நல்லது செய்தால் அவர்களை அங்கீகரிக்கிற பண்பும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த நோன்பு நாட்கள் உறவிட்டோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கடவுளின் பிள்ளைகளாய் தொடர்ந்து உலகத்தில் வாழ இந்த நோன்பு நாட்கள் நம்மை பக்குவப்படுத்தட்டும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.